பட்டப்பகலில் பெட்ரோல் பங்கில் சட்ட கல்லூரி மாணவருக்கு அரிவாள் வெட்டு, பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. தஞ்சாவூர் ஆற்றுப்பாலம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் செயல்பட்டு வருகிறது. இன்று காலை பாலசுப்பிரமணியம் என்பவர் பெட்ரோல் போடுவதற்காக வந்துள்ளார். அப்போது அங்கு பணிபுரியும் பெண் ஊழியருக்கும் பாலசுப்பிரமணியனுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. வாய் தகராறு அதிகரிக்கவே அந்த பெண் ஊழியர் தனது கணவனை தொலைபேசி மூலம் வரவழைத்துள்ளார். இதேபோல் பாலசுப்பிரமணியம் தனது மகன் சட்ட கல்லூரி மாணவரான ஹரிஹரனை அழைத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த இரு தரப்பும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஹரிஹரனை அந்த பெண் ஊழியரின் கணவர் தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் தான் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியை எடுத்து சரமாரியாக வெட்டியுள்ளார். இதனை பார்த்து அங்கு நின்றவர்கள் தலை தெறிக்க ஓடினர். இதில் ஹரிஹரனுக்கு முதுகில் அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. இதனை அடுத்து அவரை தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டப்பகலில் இளைஞரை ஒருவர் அரிவாளால் வெட்டும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. சார், என் பேர் ஹரிஹரன் சார். நான் பாண்டிச்சேரியில் லா படிச்சுட்டு இருக்கேன். இப்போ இன்டர்ன்ஷிப்புக்காக நான் இங்கே வந்திருக்கேன். பாண்டிச்சேரி நம்ம தஞ்சாவூர் கோர்ட்டு தான் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே காலைல பெட்ரோல் போடுறதுக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல ஒரு லேடி இவங்க தான் வந்திருக்காங்க. இவங்க தான் எங்கள் அப்பா பேர் பாலசுப்ரமணியம். லேடி பெட்ரோல் போடுறதுக்கு வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி பெட்ரோலுக்கு கியூவில் வர சொல்லியிருக்காங்க. கியூவில் வர சொல்லியிருந்தா அது அந்த மாதிரி சொல்லியிருந்தா பிரச்சனையே கிடையாது, யாருக்குமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இவங்களை ஒரு ரூடாக என்னமோ நீ இப்படி தான் வரணும், வர முடியலன்னா போ, கிளம்பு, இங்கே தான் பெட்ரோல் போடுறது, அப்படி தான் பேசுகிறாங்க. மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. யாரையும் மரியாதை இல்லாமல் பேசுறதுக்கு அவங்க ரைட்ஸ் கிடையாது. இங்கே வேலை தான் பார்க்குறாங்க. ஓனரே அது பேசக்கூடாது. இவங்க பேசிக்கிட்டு அதுக்காக நாங்கள் என்ன பண்ணாங்கன்னா இவர் எனக்கு ஃபோன் அடித்தாங்க. நான் கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தால் நான் கிரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன். இப்போ நேராக வந்தப்போ பார்த்தா அதுக்கு முன்னாடியே அவங்க அந்த லேடி அவங்க ஹஸ்பண்டுன்னு தான் சொன்னாங்க. அவரை யாரையோ கூப்பிட்டு வச்சுருந்தாங்க. அவர் நாங்கள் வரதுக்கு முன்னாடியே விட்டு நான் உன்னை வெட்டிடுவேன், உன்னை அடித்து இங்கேயே புதைச்சிடுவேன், அப்படி இப்படிலாம் பேசியிருக்காரு. அது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பேசியிருக்காங்கிறது உண்மை. பேசினதுக்கு நாங்கள் கேட்கும் போது இவர் சொன்னார், இந்த மாதிரி அடிச்சிடுவேன், வெட்டிடுவேன், இங்கே புதைச்சிடுவேன். என் அப்பா சார், நான் எங்கள் அப்பாவை பேசுகிறாங்கன்னா நான் அவனை கேட்க தான் செய்வேன். நான் அப்போ போய் அவனை கையை நீட்டும் போது அவன் என்ன பண்ணிட்டான், நவுந்துட்டு இங்கே இடுப்பில் வச்சுருந்தான் சார். டூலை பிடுங்கி என் முதுகில் வெட்டியிருக்கான். டூல் வச்சுருந்தான், வால் வச்சுருந்தான், இவ்வளோ பெரிய டபுள் ஃபீட் வால் வச்சுருந்தான்.